வணக்கம். ம். இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் பத்தி பார்க்க போறோம். பிக் பாஸ் பத்திலாம் பார்க்க போல. பிக் பாஸ் சைக்காலஜியை பத்தி பார்க்க போறோம். நம்ம மேல நான் இப்ப நேத்து நிகழ்ச்சி பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு தோணுனதையும் என்னோட கோவத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது நம்மளை எவ்வளவு மோசமா நடத்துறாங்க அப்படிங்கிறது அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னடா வித்தியாசமாக பேசுகிறானே யோசிக்காதீங்க. கொஞ்சம் உள்ளே பாருங்க பொறுமையா. எந்த அளவுக்கு நம்மளை மோசமாக நடத்துகிறாங்க இந்த விஜய் டிவியும் இந்த பிக் பாஸ் கமிட்டி இதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பேசியிருப்பாங்க சைக்காலஜி பற்றி. அதாவது பிக் பாஸ்ங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு உள்ளே அடைச்சி வச்சு, அதாவது கம்யூனிகேஷன் இல்லாமல் உங்களோட உணர்ச்சிகள் எல்லாம் வர வைக்கிறது அப்படி இப்படின்லாம் பேசியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பற்றி பேச போல, ஏன்னா அதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க. நம்ம இப்போ நம்ம மேலே நடக்கிற தாக்குதலை பற்றி தான் பேச போகிறோம். தாக்குதல் அப்படின்லாம் பேசுகிறேன் எனக்கு யோசி. அப்படித்தான் உண்மையாகவே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நான் நேற்று பார்த்ததுக்கப்புறம் அதுவும் இவர் பேசினார், விஜய் சேதுபதி பேசினார். இவ்வளோ கோவம் வந்துச்சு எனக்கு. என்ன இப்படி பேசுறாரு? அவர் நல்ல மனுஷன், அவர் மேல தப்பு இல்லை. அதாவது வரேன் அதே வரேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பார்த்துருவோம். இது போன வருஷம் இந்த முத்துக்குமரன் ஜெயிச்சாப்புல. அப்போ ஒரு தமிழ் பேசினாரு, எல்லாரும் பயங்கரமா ஆதரவு தெரிவிச்சாங்க. சம்மந்தம் இல்லாத இடத்துல இருந்தெல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் ரெகுலராக அவர் முத்துக்குமரனுக்காக வீடியோ போட்டிருக்காரு. முத்துக்குமரன் சின்ன தப்புனாலும் அவன் திருத்திக்கலாமே, இதை பண்ணிக்கலாமே அப்படின்னு அழகாக பேசியிருக்காரு. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். போன சீசன் ஃபுல்லாக பார்த்தேன். நான் பார்க்காதீங்க, உங்களை இதுக்கெல்லாம் நான் வரல. இங்கே இந்த சீசன் நான் பார்க்கல. ஏன்னா பார்க்குற மாதிரி இல்லை. அதை தான் சொல்ல வரேன். இது தாக்குதல், நம்ம மேலே ஒரு தாக்குதல். அதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக புரிய வைக்கிறேன். அப்போ இந்த பையன் ஜெயிச்சதுக்கு காரணம், அந்த முத்துக்குமரன் ஜெயிச்சதுக்கு காரணம் நமக்கு இருக்கிற கோவம். நமக்கு என்ன கோவம்னா, இந்த நார்த் இந்தியாவிலேருந்து வர்றாங்க, வேலை செய்கிறாங்க, டிவியை திறந்தாலும் படத்தை திறந்தாலும் எல்லாமே வேற வேற ஆளுங்க தான் இருக்காங்க. தமிழ் ஆளுங்களே காணோம், என்னடா இது அப்படின்னு இந்த சைடில் இந்த நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் ஒரு சைடு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைடில் நம்ம இன்டலெக்சுவல்ஸ்ன்னு சொல்கிற தமிழ் இன்டலெக்சுவல்ஸும் ஒரு சைடு இந்த மாதிரி நடக்குது, நம்ம மேலே தாக்குதல் நடக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இதோடைய கோவம் போன சீசனில் நமக்கு அப்படியே வெளியில் தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சுன்னா, இந்த பையனை ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பிக் பாஸ் கமிட்டிக்கு நமக்கு அத்தனை பேருக்குமே ஒரு விஷயம் தெரியும், தமிழர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு கோபமாக இருக்குன்னு. இது போன சீசன். இந்த சீசன் எலெக்ஷன் சீசன். இந்த பிக் பாஸ் முடிஞ்சு 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் வருது. இப்ப அந்த மாதிரி உங்களுக்கு தோணிடக்கூடாது, புரியுதா? நீங்க ஆதரிக்கிறதுக்கு அங்க ஒருத்தருமே இருக்கக்கூடாது. தமிழ்லையோ அப்படியே பயங்கர புத்திசாலியாவோ, தமிழ்ல ஒருத்தர் புத்திசாலியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தெளிவா தான். தமிழ்நாட்டுல ஒருத்தன் புத்திசாலியா இருந்துடக்கூடாது. இப்ப இருக்கிற இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா கியாமையான்னு அடிச்சுக்கிறாங்க. இது எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். நான் இந்த பையன் யார் மேலேயும் எனக்கு கோவம்லாம் இல்லை. இவங்களெல்லாம் தனிப்பட்ட முறையில் நான் அவங்கள திட்டுறதுக்கு வரல. இங்கே யாரையும் நான் வந்தது பிக் பாஸ் டீமையும் விஜய் டிவியையும் பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் நல்லவங்க இல்லையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, புரியுதுங்களா? ஆனால் இந்த 1 ஹவரில் நமக்கு என்ன காமிக்கிறாங்க? 1 ஹவரில் நமக்கு காமிக்கிறதெல்லாம் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் டான்ஸ். ஒரு அழகாக காலையில் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடுறதுனா கூட வேணும்னே அதை ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சீன் காமிச்சு இப்படித்தான் ஆடுறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு. அதாவது நமக்கு இவ்வளோதாங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு இதை நமக்கு இது பண்ணுறாங்க. அதாவது மனதளவில் நம்மளை நீங்கள் இருக்கிற சமூகம் இப்படி தான்,
உங்கள சுத்தி இப்படித்தான் இருப்பாங்க. இதுக்கு விளக்கம் குடுப்பாங்க. என்னங்க ஏங்க கொஞ்சம் நல்ல ஆளுங்களா போடக்கூடாதா? ஏன் நல்ல ஆளுங்கலாம் இல்லையா? நல்லா டான்ஸ் ஆட மாட்டாங்களா? இல்ல நல்ல சீன போடலையா? அப்படின்னா, உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒரு விளக்கத்த தூக்கிட்டு வருவாங்க. என்ன விளக்கத்த தூக்கிட்டு வருவாங்கன்னா, "இங்க பாருங்க, நம்மளுடைய சமூகம் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சேர்ந்து தான் இருக்கு. நம்ம அவங்களோட தான் சேர்ந்து வாழ்றோம்" அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இந்த மாரி பேசுறவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இந்த சமூகத்துல எல்லாரும் இருக்கத்தான் செய்வாங்க. கோவப்படுறவங்க, அடிக்கிறவங்க, வெட்டுறவங்க, குத்துறவங்க யாரோடையும் நம்ம வாழல. நம்ம தான் முடிவு பண்றோம். என்ன முடிவு பண்றோம்? இந்த ஏரியாவுக்கு போகணுமா? வேண்டாமா? இங்க பேசணுமா? வேண்டாமா? இந்த குரூப்போட சேரணுமா? வேண்டாமா? இங்க இந்த இந்த கடைக்கு போகணுமா? வேண்டாமா? எல்லாமே நம்ம தான் முடிவு பண்றோம். யாரோடையும் நம்ம வாழல. நம்ம வாழ்றது இருக்கிற சமூகத்துல நம்ம வந்து நமக்கு நம்மளுடைய வேவ் லென்த்துக்கு, அதாவது நம்மளுடைய இதுக்கு யார் செட் ஆகுறாங்களோ, நம்மளுடைய மனநிலைக்கு யார் செட் ஆகுறாங்களோ அவங்களோட பழகுறோம், அவங்களோட பேசுறோம், அவங்களோட தான் வாழ்றோம். புரியுதுங்களா? இப்ப நம்ம இருக்கிற அபார்ட்மெண்ட்லயே யாராவது சரியா நடந்துக்கலைன்னா முடிஞ்ச வரைக்கும் அவர்ட்ட இருந்து தள்ளி நிக்கிறோம். நம்ம யாரோடையும் சேர்ந்து இவங்களோட தான் வாழ வேண்டிய சூழ்நிலையில இல்ல. ஆனா இப்ப நமக்கு பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, இவங்களோட தான் நீங்க வாழணும், இவங்க தான் உண்மையாவே உங்கள சுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு உளவியலை ஏற்படுத்துறாங்க. அப்புறம் எப்பவுமே இது இந்த இந்த படம் ஒன்றும் இல்லை. நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாமியார் அதாவது மாமியார் வந்து மகன் மருமகள் தயவுல இருந்தாங்கன்னா அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அது எதுக்கு இவ சொல்றேங்கிறத புரிஞ்சுங்க. என்னம்மா உப்பு கம்மியா இருக்கேம்மா அப்படின்னு இன்னைக்கு கேட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்த நாள் உப்பை அள்ளி கொட்டி சாப்பாடு கொடுப்பாங்க. அதாவது நீ வாயை திறந்து எதுவுமே கேட்டறக்கூடாது, உனக்கு எதுக்குமே உரிமை இல்லை அப்படிங்கிற லெவல்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்ப வந்து நமக்கு நம்ம மேல அவ்வளோ கோவம் அவங்களுக்கு. இந்த விஜய் டிவிக்கு, இந்த பிக் பாஸ் டீமுக்கு இது அபியூஸ். நம்ம மேல இவங்க பண்ணியிருக்கிறது அபியூஸ். நம்ம என்ன எப்ப ஏதாவது கேட்டா 1-2 பேர் இப்ப பேசும்போது என்ன சொல்றாங்க, ஏங்க எப்ப பார்த்தாலும் நடிகை, எப்ப பார்த்தாலும் சினிமா நடிகர்கள் இவங்களதான் கொண்டு வந்து விடணுமா? ஏன் ஏதாவது பிரபலங்களை மட்டும்தான் வச்சு நடத்தணுமா? காமன் பீப்புள்லாம் நடத்த மாட்டாங்களா? காமன் பீப்புள வச்சு நடத்தினா என்ன தப்பா? எப்ப பார்த்தாலும் உங்க குரூப்புக்குள்ளேயே நடத்துறீங்களே இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்போம். யாராவது கேட்டிருப்பாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் கேட்டு. இப்ப அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீ என்னைய கேள்வி கேட்ட, இந்தா புடி அப்படின்னு. இவங்கெல்லாம் சரி, இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன எப்ப பார்த்தாலும் இப்படி நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு அப்படி தோணல. அவ்வளோ மோசமானவங்க எல்லாம் இங்க யாருமே கிடையாது. சரிங்களா? ஏன் நல்லா நடந்துக்கிற மூவ்மெண்ட், நல்லா நடந்துக்கிறதும் இருக்கும். அதெல்லாம் ஒரு பிட்டு கூட காமிக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. எப்ப பார்த்தாலும் வி 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 வின்னு கத்துறதையும், ஒரு கச்சா முச்சான்னு ஒரு டான்ஸ் ஆடுறதையும் வேணும்னே காமிக்கிற மாதிரியே இருக்கு. அதாவது கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து குப்பையை கொட்டுறாங்க. அதாவது நமக்கு வந்து இதுதாங்க உண்மை, உங்க சமூகம் இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உளவியலை கட்டமைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்படித்தாங்க எல்லா இடத்துலயும் இப்படித்தாங்க இருக்கும், நீங்க இதோட தான் வாழ்றீங்க அப்படின்னு ஒரு பொய் பிம்பத்தை நமக்கு கிரியேட் பண்றாங்க. அதை வந்து எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, ஏன் விஜய் சேதுபதி நேற்று பேசினாரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அதாவது இவங்களே மோசமான ஆட்களோ, இவங்க நல்லவங்களா மோசமான ஆட்கள்லாம் நமக்கு தெரியாது, கொண்டு வந்து இறக்குவாங்களாம். அதுல மோசமான சீனை மட்டும் கட் பண்ணி நமக்கு 1 hour போடுவாங்களாம். அந்த 1 hour போட்டுட்டு நம்மளை வெறுக்க அடிக்கிற அளவுக்கு பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் ஏன் நல்ல சீன்லாம் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களே ஒத்துக்குவாங்களாம், ஆமா நல்ல மோசமானவங்க தான் இருக்காங்கன்னு ஒத்துக்குவாங்களாம். இதைத்தான் நேற்று பண்ணாரு விஜய் சேதுபதி. நீங்கெல்லாம் ஒரு வாரமா எப்படி நடந்துக்கிட்டீங்க தெரியுமா? நான்லாம் சொல்லிட்டேன் டிவியை ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு. அதாவது இவங்களே ஒத்துக்குவாங்களாம், ஆமா மோசமானவங்க தான் வச்சிருக்கோம் அப்படின்னு. அதாவது நமக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க தான் உங்களோட சுத்தி இருக்காங்க, இவங்களோட தான் நீங்க வாழ போறீங்க, இதுதான் உங்க சூழ்நிலை, நீங்க அத்தனை பேரும் மோசம், நீங்க இருக்கிற சொசைட்டி இப்படித்தான். சத்தியமா அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு சொசைட்டில நம்ம இல்லை. தெளிவுபடுத்திங்க. அது தமிழ்நாடா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு கிராமமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு சொசைட்டி இல்லை. இதை தெளிவுபடுத்திங்க. ஒரு உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்றேன். இந்த போன தடவை சொன்னேன் இல்லைங்களா,
இந்த முத்துக்குமாரன் ஜெயிச்சாருன்னு. இந்த நார்த் இந்தியன் வருகைன்னு சொன்னேன் இல்லையா? நார்த் இந்தியன் வருகைன்னா நான் என்ன சொன்னேன்னா, இந்த வேலைக்கு வராங்க அப்படின்னு. நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். சிவிக் சிஸ்டத்தை அதாவது ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா, அதாவது மினிமம் வேஜ், குறைந்தபட்ச கூலி, இதுக்கு கீழேன்னா வேலை கிடையாது, அதுக்கு ஒரு அசோசியேஷனு, சித்தாளு, கொத்தனார் எல்லாருக்கும் ஒரு மினிமம் வேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த வேஜுக்கு மேலே தான் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும், இந்த அளவுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்கங்கிறதையும் ஒரு மாதிரி ஒரு அழகான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஒரு பெரிய தாக்குதல். திடீர்னு வந்தாங்க, நார்த் இந்தியாவில இருந்து வேலைக்கு வந்தாங்க. என்ன வேலை, என்ன சம்பளத்தை கொடுத்தாலும் நாங்கள் செய்கிறோம். ஏதாச்சும் நீங்கள் இப்போ 8 மணி நேரம்லாம் இல்லைங்க, நாங்கள் 12 மணி நேரம் அல்லது 16 மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து புதுசாக பூத்தி வச்சிருந்த அத்தனையும் சாச்சு படுகுழி தள்ளிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் இருந்த உரிமைகள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவ்வளோ அழகான ஒரு சொசைட்டியை வச்சுருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் முதலாளிகளுக்கு அடி இருக்கத்தான் செய்யும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ ஒரு மனுஷ இது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? மனுஷனா நடத்தணுங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் அதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் சாய்ச்சி விட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சாய்ச்சிட்டாங்க. இந்த கோவம்லாம் இருக்குது ஜனங்களுக்கு. இப்போ நமக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா, நீங்கள் இருக்கிற சொசைட்டி மோசம் அப்படின்னு கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இது வந்து நம்ம உளவியல் மேலே நம்ம மேலே ஒரு தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்க. அதாவது நம்மளை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஆள், நீங்கள் இதை இப்படி தான், நீங்கள் வந்து இவ்வளோதான் உங்களுக்கு, நீங்கள் வந்து அதாவது நீங்கள் இருக்கிற சமூகம் இவ்வளோதான், நீங்கள் இருக்கிறது இவ்வளோதான், நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, கருப்பாக இருக்கவங்கலாம் இப்படி தான் இருப்பாங்க, தமிழ்நாடு பீப்புளெலாம் இப்படி தான் இருப்பாங்க இப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்து இறக்குவாங்க. எப்படின்னா, நான் பொதுவாக இப்போ ஒரு 2-3 சீசனாக தெரியல, இதுக்கு முன்னாடிலாம் நான் பார்த்ததில்ல, 2-3 சீசனாக நடுவில் ஒரு குரூப்பை இறக்கி விடுவாங்க தெரியுமா? ஒரு 3-4 வாரம் 5 வாரம் கழிச்சு அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கலராக, அதாவது ட்ராமா நடிகர்கள், அதாவது வேறு ஊருக்காரங்க இப்படி கொண்டு வந்து இறக்குவாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வரலாம். இவங்க மேலாம் எனக்கு கோவம்லாம் கிடையாது. அந்த பையன்லாம் நல்லா சிரிச்சு பையனாக இருக்காங்க, நல்லா கூத்து கோமல்லாம் பார்த்துருக்கேன், நல்லா நல்லா நடந்துக்கிறாங்க. வெளியூரில் வந்துட்டா தப்பானவங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நமக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பையனை பற்றியோ இந்த பொண்ணை பற்றியெல்லாம் நான் பேச வரல, விஜய் சேதுபதியை பற்றியும் பேச வரல. இந்த கமிட்டியும் இந்த உளவியலும் நம்ம மேலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா, இதுதான் உங்களுக்கு விதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும், உங்களை காப்பாத்துறதுக்கு இப்போ 4-5 வாரம் கழிச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு வருவாங்க. அதாவது இந்த மார்வல்ஸ்லாம் வந்து உலகத்தை காப்பாற்றுற மாதிரி இப்போ நம்மளை வந்து இந்த பிக் பாஸ், அதாவது இந்த கலீஜுன்னு ஒன்று இவங்களே ஒரு நமக்கு காமிச்சிட்டு இவங்களே நமக்கு ஒரு இதை ஏற்படுத்துறாங்க இல்லைங்களா? நம்ம நீங்கள் இவ்வளோதான், நீங்கள் உங்கள் ஊர் இப்படித்தான் தமிழில் பேசுகிறவங்களாம் இப்படித்தான், இப்போ நுழி நாக்கில் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு, இல்லை வேற ஒரு லாங்குவேஜில் பேசிக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷும் கொஞ்சம் வந்து தங்கிலீஷும் பேசிக்கிட்டு ஒரு குரூப்பை இறக்குவாங்க. இறக்கி இங்கே பாருங்கள், நாங்கள் பாருங்கள் கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு. அதாவது வலுக்கட்டாயமாக இப்போ இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வெறுக்கணும். அதாவது உங்களை நீங்களே வெறுக்கணும். அதாவது நம்மளே வெறுக்கணும். ஐயோ பாருப்பா, வெள்ளையா இருக்கவன், இந்த வடிவேலு ஜோக்கில் சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையா இருக்கவன் ரொம்ப புட்சாலி அப்படிங்கிற ஒரு மன ரீதியான ஒரு இதை நமக்கு இப்போ ஏற்படுத்துறாங்க. நம்ம என்ன அப்படிப்பட்ட சமூகமா? எப்போ பார்த்தாலும் கியான்னு கத்திக்கிட்டு இருக்க சமூகமா? நார்த் இந்தியாலாம் பார்த்துருக்கோம், நம்மளும் பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க எப்படி நம்ம மேலே ஒரு போர் தொடுக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து குப்பையை கொட்டுறாங்க. கல்யாணம் அப்படின்னா நான் அசிங்கமாக நடந்துக்கிறதையும் அசிங்கமாக பேசுகிறதையும் எடிட் பண்ணி போட்டு, இப்படித்தாங்க இங்கே பாருங்க உங்கள் ஊரில் இப்படித்தான் மக்கள் அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்துறாங்க நம்மளை. அப்படி கிடையாது, நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒரு வளர்ந்த சமூகம். நம்ம கம்பேர் பண்ணுறதே நாடுகளோட தான் கம்பேர் பண்ணுறோம், அந்த நாடோட கம்பேர் பண்ணுறோம். இந்த நம்ம இந்தியாவை வந்து இந்தியாவோட எந்த ஸ்டேட்டோடையுமே நம்ம கம்பேரே பண்ணுறது இல்லை தமிழ்நாட்டை. ஹைலி கனெக்டடு, ஹைலி எல்லா டெக்னாலஜி உள்ள ஊர், ரோடு, எல்லா சின்ன சின்ன கிராமங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ அழகாக கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருக்கோம் அந்த காலத்தில் இருந்து. யாரோ இந்த வந்து 30-40 வருஷத்தில் ஏதோ பண்ணிட்டாங்கலாம் நினைக்காதீங்க. அந்த காலத்தில் இருந்தே இப்படி தான் இருக்குது, சரிங்களா? இப்போ நமக்கு இதை கொண்டு வந்து இப்போ இது பண்ண போகிறாங்க.
எப்படி பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் மோசம், இங்கே பார்த்துங்க, நீங்கள் இதுதான் நீங்கள் நம்மளுடைய லெவலில், அதாவது நம்மளெல்லாம் இப்படி தான் அசிங்கப்படுத்துவாங்க. பண்ணிவிட்டு நாங்கள் கொண்டு வந்து இறக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை கொண்டு வந்து இறக்கி நம்ம மண்டையை கழுவுவாங்க. எப்படி கழுவுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு புதுசாக ஒருத்தர் தான் உங்களை வந்து காப்பாற்றணும். இது அத்தனையும் அடுத்த எலெக்ஷனில் பிரதிபலிக்கும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த போர் செய்யணுங்கிறதெல்லாம் நான்லாம் சொல்ல மாட்டேன். யாரோடையும் போய் சண்டை போட்டு இவங்களோடலாம் சண்டை போடலாம் முடியாது. இவங்க வந்து கையில் இது ஒரு குரூப்பே பின்னாடி இருந்து தான் உழைக்குது. எதுக்கு உழைக்குதுன்னா, இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, போன தடவை நடந்த மாதிரி எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க இந்த வருஷம். இந்த தமிழில் அது இது தமிழில் புட்சாலியே கிடையாது. நமக்கு இப்போ சொல்ல வரப்போகிறாங்க, இவங்க இதைத்தான் சொல்ல வரப்போகிறாங்க. என்ன சொல்ல வரப்போகிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் புட்சாலியே கிடையாது, தமிழ்நாட்டில் நல்லவங்களே கிடையாது, எல்லாரும் கலீஜு அப்படின்னு சொல்லி ஒன்றத்தை ப்ரூவ் பண்ணி நம்ம இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தனை வந்து ஜெயிக்க வைப்பாங்க. ஏன்னா உங்கள் உளவியலை, நம்மளோட உளவியலை அப்படியே அடியோட மறுதளிக்கிறது, அதாவது தூக்கி எறிகிறது. நம்மளுடைய மனசில் இருக்கிறத கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா கூட அதையும் தொடச்சி எரிஞ்சு, பா நம்மளாலாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு, அதாவது உங்களை நியூட்ரலுக்கு கொண்டு வர்றாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தமிழ் பற்றுல இருந்து மாறி நீங்க அத்தனை பேரும் யாரோ ஒருத்தர் காப்பாற்ற வரப்போறாங்கிற ஒரு சூழ்நிலைக்கோ, இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, தமிழில் வந்து ஒன்றும் கிடையாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கோ ஏதோ ஒரு வகையில் நம்மளை கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு அப்யூஸ். உண்மையாகவே நம்மளை விஜய் டிவி அப்யூஸ் பண்ணுது. நம்மளை, அதாவது எந்த அளவுக்கு நம்ம மேலே மோசமாக நடந்துக்க முடியுமோ அதை பண்ணுது. இதெல்லாம் நம்ம காசு, மறந்துடாதீங்க. நம்ம பார்க்குற ஒவ்வொன்றும் நம்மளுடைய காசு. நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், நம்ம காசு கொடுக்குறோம். ஆனால் நமக்கு இவங்க கொடுக்குறத அதை சொல்ல வந்தேன். இப்போ நான் வந்து ஒரு லைட்டை போட்டு, ஒரு மைக்கை போட்டு, நானும் ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி கொஞ்சம் அமைதியாக பிள்ளையெல்லாம் கீழே அமிச்சிட்டு, அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பான்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது. அதாவது உங்கள் மேலேன்னா நீங்கள் பார்க்குறவங்க மேலே, இப்போ உங்கள் மேலே இல்லை, நம்ம எல்லாருமே அதை தான் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் அதை தான் பண்ணுறோம். பேசிக்காக வர்றவங்களுக்கு ஒரு மரியாதை காமிக்கிறோம். நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நல்லபடியாக பேசி, எல்லாருக்கும் கோவம் இருக்கும். என்னாலும் கத்தியெல்லாம் பேச முடியும், பயங்கரமாக சண்டை போட முடியும். அப்படி பேசுறது இல்லை, ஒரு மரியாதை காமிக்கிறோம். மீச்சுவலாக நான் உங்கள் மேலே ஒரு மரியாதை காமிக்கிறேன். மீச்சுவலாக கமெண்ட் போடும்போதோ எதுவும் ஒன்று ஒரு மரியாதையோடவே நிறைய இடத்துல நடந்துக்கும். 1-2 பேரை திருப்பி அந்த 1-2 பேரை கொண்டு வந்து இப்போ நமக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த மோசமாக கமெண்ட் போடுறவங்க, மோசமாக நடந்துக்கிறவங்க, இவங்களெல்லாம் கொண்டு வந்து உள்ளே சேர்த்து அதுலேயும் மோசமான ஒரு சூழ்நிலையை வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி இப்படித்தாங்க மோசம் 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 மோசம், நீங்கள் அத்தனை பேரும் மோசம்னு ஒரு உளவியலை கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறது வந்து நம்ம மேலே தொடுத்த போர், அப்யூஸ். இது வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதோட தான் பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது. நமக்கு தேவை இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நேற்று விஜய் சேதுபதி பேசினோடனே எனக்கு புரிஞ்சிச்சு, என்னடா பேச வர்றாரு இவர், இவங்களே கொண்டு வருவாங்களாம், இவங்களே காமிப்பாங்களாம், ஏன் நல்லா இல்லைன்னா கட் பண்ணி தூக்கி எறிய வேண்டியது தானே, இல்லை மோசமாக நடந்துக்கிறாங்கன்னா கட் பண்ணி அவங்களம்மா இப்போ வெளியில் போமா, நீ இந்த மாதிரி நடந்துக்க, ஏன் நல்ல நிகழ்ச்சியெல்லாம் நடத்த முடியாதா, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் மோசம் அப்படிங்கிற ஒரு உளவியலை நமக்கு இதை மூலிமா ட்ரை பண்ணுறாங்க. புரியுதுங்களா? தயவு செஞ்சு இதை நம்ம பார்த்துக்கிட்டு இந்த எலெக்ஷனும் மறந்துடாதீங்க, வரப்போகுது. எந்த கட்சிக்காகவும் சொல்லலை, பட் ஆனால் நம்ம இதில் தாழ்வு மனப்பான்மையை விட்டு அந்த மாதிரி எதுவும் வந்து நம்ம பார்த்துக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய இதுவே தவிர மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. இந்த விஜய் டிவியோட போர்லேருந்து நம்ம வெளியில் வரணும். நம்ம மேலே யாரும் போர் தொடுக்காத அளவுக்கு சட்டங்கள் வரணும், அதையும் பார்த்துக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதுக்கு தான் இந்த பதிவு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மிக்க நன்றி.